ஹாய், எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரியாக்ஷன் இன் டிஃபரெண்ட் லோட்ஸ். தெர் ஆர் 3 லோட்ஸ்: இண்டக்டிவ் லோடு, ரெசிஸ்டிவ் லோடு, அப்புறம் கெப்பாசிட்டிவ் லோடு. இப்போ இண்டக்டிவ் லோடுனா உங்களுக்கு தெரியும், மோட்டார்ஸ், டிரான்ஸ்ஃபார்மரு, சோக்ஸ் எதெல்லாம் காயிலோட இருக்குதோ அது எல்லாமே இண்டக்டிவ் லோடுன்னு சொல்லுவோம். ரெசிஸ்டிவ் லோடு ஹீட்டரு, கன்வென்ஷனல் லேம்பு, அப்புறம் எலக்ட்ரிக் அயன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ரெசிஸ்டிவ் லோடு. அது கெப்பாசிட்டிவ் லோடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கெப்பாசிட்டர் பேங்க் யூஸ் பண்றது, அதாவது இந்த பவர் ஃபேக்டரை கரெக்ட் பண்றதுக்காக இப்போ இண்டஸ்ட்ரியில கெப்பாசிட்டர் பேங்க் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ், எலக்ட்ரானிக் பவர் சப்ளை, எஸ்எம்பிஎஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் லோடு. ஸோ இப்போ இண்டக்டிவ் லோடுல பவர் ஃபேக்டரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இண்டக்டிவ் லோடுல பாத்தீங்கன்னா 0.7 இருந்து 0.9 பவர் ஃபேக்டர் லேகா இருக்கும். இண்டக்டிவ் லோட்ல பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் லேகிங்ல தான் இருக்கும், யூனிட்டி ஆகாது. எதர் 0.7 நம்ம வந்துட்டு கெப்பாசிட்டர் பேங்க்ல யூஸ் பண்ணி 0.9 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ லேகிங்ல தான் இருக்கும் இண்டக்டிவ் லோட்ல. ரெசிஸ்டிவ் லோட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல பவர் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா யூனிட்டியா இருக்கும். ரெசிஸ்டிவ் லோட்ல பவர் ஃபேக்டர் யூனிட்டியா இருக்கும். கெப்பாசிட்டி லோட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு இது என்ன பண்ண அப்படின்னா, இண்டக்டிவ் லோட்ல லேக் ஆகுற பவர் ஃபேக்டரை இது வந்துட்டு லீட் பண்ணும். கெப்பாசிட்டர் பேங்க் நம்ம யூஸ் பண்றதுனால லேகிங் பவர் ஃபேக்டரை லீட் பண்ணும். ஸோ இது வேவ் ஃபார்ம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலா பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது பேஸ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள பேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான் நம்ம பவர் ஃபேக்டர் சொல்றோம். இது லேகிங்கா இருந்தா நமக்கு பெனால்டி வரும், உங்களுக்கே தெரியும். பவர் ஃபேக்டர் யூனிட்டியா மெயின்டைன் பண்ணணும். பட் இண்டஸ்ட்ரியில யூனிட்டி மெயின்டைன் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட், சேலஞ்சு. மோஸ்ட்லி 0.9 தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம கெப்பாசிட்டி லோடு, கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி பவர் ஃபேக்டரை லீடிங் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ பெனால்டி வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இது வந்துட்டு இண்டக்டிவ் லோடு. இண்டக்டிவ் லோடுல பவர் ஃபேக்டர் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ இங்க வோல்டேஜ் கரண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கும் வோல்டேஜ். கரண்ட் கொஞ்சம் லேக் ஆகும், இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரண்ட் லேக் ஆகுது. இது வோல்டேஜ், இது கரண்ட். கரண்ட் பாத்தீங்கன்னா லேக் ஆகி போறதுனால தான் இது லேகிங் பவர் ஃபேக்டர் இண்டக்டிவ் லோட்ல. ஓகேங்களா? இப்போ இது ரெசிஸ்டிவ் லோட்ல. ரெசிஸ்டிவ் லோட்ல வோல்டேஜும் கரண்ட்டும் டுகெதர் ரெண்டும் சேர்ந்து போகும். இது ஒரு பியூர் வேவ் ஃபார்ம், சைன் வேவ் ஃபார்ம். ஸோ வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா டுகெதர் ஒரே மாதிரி சைன் வேவ்ல போய்கிட்டு இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டியா இருக்கும். பிஎஃப் ஈக்குவல் டு பவர் ஃபேக்டர் யூனிட்டியா இருக்கும். கெப்பாசிட்டி லோட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணணும்னா, இங்க பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் லோட்ல கரண்ட் வந்துட்டு லேக் ஆயிருக்கு பாத்தீங்களா, லேக் ஆகி ஸ்டார்ட் ஆகுதுல. இங்க கெப்பாசிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ கரண்ட் ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிரும். அதாவது அந்த கரண்ட் பவர் ஃபேக்டரை லீட் பண்றதுக்காக கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா ஏர்லியராகவே கரண்ட் லீட் ஸ்டோரேஜ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடும். கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். அது பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேகிங்ல இருக்கிற பவர் ஃபேக்டரை லீட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஏர்லியராகவே கரண்ட் ரிலீஸ் பண்ணிடும். அப்போ வோல்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா பிகைன் இருக்கும். இப்போ கரண்ட் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தா செகண்ட் வோல்டேஜ் வரும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கும், கரண்ட் பிகைன்ல இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கும், வோல்டேஜ் பிகைன்ல இருக்கும். ஸோ இது வந்துட்டு லீட் பண்ணும். லேக் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு புவர் பவர் சோர்ஸ், புவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை லீட் பண்றது நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் லோட்ல அதோட கரண்டும் வோல்டேஜும் என்ன மாதிரி அதோட பாத்துல வந்துட்டு மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வேவ் ஃபார்ம்ல பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.